வேணுமோ அதை வந்து கிருஷ்ண பகவான் கிட்ட நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு இதை வந்து நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். இந்த தாமோதர விரதம் வந்து கடைபிடிக்கிற முறை பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் அதை பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வந்து நம்ம நெய் தீபம் காட்டணும் கிருஷ்ணருக்கு. அப்புறம் நீங்கள் ஏதாவது நெய்வேத்தியம் வந்து உங்களால் முடிஞ்சது வந்து வையுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து விரதம் இருக்க முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு நாள் வந்து நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருக்கலாம். இந்த ஹரே கிருஷ்ண ஹரே ராம மந்திரம் இருக்குது இல்லையா, இதை வந்து குறைந்தபட்சம் வந்து 108 தடவை வந்து சொல்கிறது ரொம்ப விசேஷம். அதிகபட்சம் நீங்கள் எவ்வளவு முறை வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரிக்கலாம். இந்த கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவின் மிக நெருங்கிய சீடரான அதாவது ஸ்ரீலஜீவ கோஸ்வாமி அப்படிங்கிறவங்க இந்த விரதங்கள் வந்து பின்பற்றுவதில் மிகவும் முக்கியமானது ஹரிநாமத்தை உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஹரே ராம அந்த மகா மந்திரம், ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அந்த மகா மந்திரம் வந்து அந்த விரதத்தை கடைபிடிப்பதற்கான மனநிலை உட்பட அனைத்து நலன்களையுமே நமக்கு தரும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நிஜமாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பூஜை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் கிருஷ்ணருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். முடிஞ்சால் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள். உங்களால் எவ்வளோ தடவை முடியுமோ அவ்வளோ தடவை நீங்கள் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயமும் நல்லபடியாக நடக்கும். இந்த தாமோதர மாதத்தை மிஸ் பண்ணாமல் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கிருஷ்ணருக்கு இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். இதே போல் தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சு பாருங்கள். நான் வந்து அடுத்த பதிவில் வந்து எப்படி அந்த தீபம் வந்து ஏற்றுறது, எப்படி பகவானுக்கு காட்டுறது அப்படிங்கிறத கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அதே போல் நீங்கள் வந்து தவறாமல் இந்த மாதத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் கிருஷ்ணருக்கு. கண்டிப்பாக கிருஷ்ணரோட அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாராம். அவருக்கு இந்த பூஜை செய்யும்போது பகவான் கிருஷ்ணர் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாராமா. இந்த தீபத்தை வந்து எத்தனை மணிக்கு இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா மாலை நேரம் 6 மணிக்கு மேலே ஒரு 6:30 மணி அளவில் அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் செய்யுங்க கிருஷ்ணருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும். அந்த நேரத்தில் வந்து தவற விடாமல் நீங்கள் வந்து செய்யுங்க. முடிஞ்சால் அந்த டைமில் உங்களுக்கு பக்கத்தில் இல்லை உங்கள் ஊரில் எங்கே வந்து இஸ்கான் கோயில் வந்து இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் போய் அங்கே போய் கலந்துக்கோங்க. வீட்டில் செய்ய முடியாது அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் அங்கே போய் கிருஷ்ணர் கோயிலில் போய் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை எங்கள் வீட்டில் இந்த ஃபோட்டோ இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்ககிட்ட பெருமாள் ஃபோட்டோ, கிருஷ்ணர் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் நெய் தீபம் மட்டும் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். நீங்கள் மறக்காமல் சாயந்தரம் மாலை 6 மணிக்கு மேலே 6:30 மணிக்கு மேலே கூட இந்த வழிபாடை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். கிருஷ்ணர் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசீர்வாதம் செய்வாராம். அதையே நாம் வந்து கண்டிப்பாக நம்ம நல்ல முறையில் அதை பயன்படுத்திக்கணும். இது எனக்கு தெரிஞ்ச பதிவை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.